ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போற டெஸ்ட் ட்ரைவ் கார்ஸ் என்னன்னா, டாட்டாவோட பஞ்ச். இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகமா சேல் ஆகுற கார் டாடா பஞ்ச் தான். பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய 3 கார்களையுமே நம்ம டெஸ்ட் ட்ரைவ் ஆல்ரெடி பண்ணியாச்சு. கிளான்ஸாவும் அதில விட்டுட்டோம். ஆனா கிளான்ஸா நாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட பலினோ மாரி தான் இருந்துச்சு. அந்த காரணத்தினால கிளான்ஸா போடல. இல்ல உங்களுக்கு வேணும்னா கிளான்ஸாவோட டெஸ்ட் ட்ரைவ் அந்த வீடியோவும் கூட போடுறோம். இல்ல கம்பேர் பண்ணி கூட வேணும்னாலும் நாங்க போட்டுருப்போம். இப்போ அடுத்த செக்மெண்ட்டான மைக்ரோ எஸ்யூவி கேட்டகரி. இந்த மைக்ரோ எஸ்யூவி கேட்டகரியில் என்னென்ன கார்லாம் இருக்குன்னா, பஞ்ச், எக்ஸ்டர், சிட்ரியான் C3, மாருதி சுசுகி இக்னிஸ். இந்த 4 கார்லேயே அதிகமாக சேல் ஆகிற கார் இந்த பஞ்ச் தான். இந்த மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஹேட்ச்பேக் தான் அது. ஹேட்ச்பேக்கோட அந்த ஸ்பேஸ் தான் இதில் இருக்கும். ஆனால் கார் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும். ஏன்னு கேட்டால் அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹேட்ச்பேக் எடுக்கிறவங்க கண்டிப்பாக மைக்ரோ எஸ்யூவி போக விரும்புவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ப்ரைஸ் பாயிண்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காரை எடுக்கலான்னு விரும்புகிறவங்க இதுக்குள்ளே போவாங்க. ஸோ இன்றைக்கி பஞ்சை பற்றி பார்க்க போகிறோம். டெஸ்ட் ட்ரைவுக்காக அப்ளை பண்ணியிருந்தோம். வீட்டுக்கு வந்துருந்துச்சு. எப்பவும் போல் ஃபஸ்ட்டு நம்ம ரியர் சீட் கம்ஃபர்ட். பின்னாடி உட்காந்துருக்கிறதுக்கு உனக்கு எப்படிமா இருந்துச்சு காரில்? பின்னாடி உட்காந்துருக்கிறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இந்த கழுத்தோலிக்கு மட்டும்தான் எல்லாம் செஞ்சு அதே மாதிரி பிடிச்சி ஏறுறதுக்கும் இறங்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு. கால் நீட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் எல்லாமே இதாக இருந்துச்சு. சரி, ஓகே. உனக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. இந்த டோர் 90 டிகிரி ஓப்பன் ஆகுது ஆல்ட்ராஸ் மாதிரி. பெரியவங்கலாம் ஈஸியாக ஏறதுக்கும் இறங்குறதுக்கும் நல்ல வசதியாக இருந்தது. அந்த ஹெட் சப்போர்ட் ஃபிக்ஸ்டாக கொடுத்துருந்ததுனால கொஞ்சம் லாங்லாம் போனால் கழுத்து வலி கண்டிப்பாக இருக்கும். அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இன்னொன்று இந்த ஹெட்ரூம் நல்லாவே ஒரு டால் பை கான்செப்ட்டுங்கிறதுனால நல்ல உயரமாக கொடுத்துருந்தாங்க. அதனால 6 ஃபீட் இருக்க பர்சன் கூட உள்ளே போனால் கூட அது தலையில் தொட்டாங்க. 2 பேர் நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்க நல்லா உட்காந்துக்கலாம். நாங்கள் 3 பேர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது 3 பேர் தான் உட்காந்து பார்த்தோம். அப்போ கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்க உட்காந்துருந்தா 2 பேர் உட்காரலாம். ஒரு சின்ன குழந்தைங்க சென்டரில் உட்காரலாம். அந்த மாதிரி சீட் இருந்தது. என்ன கொஞ்சம் டோர் பேட் இல்லை. டோர் பேட் இருந்ததுன்னா கொஞ்சம் அதில் கை வைக்கிறதுனால அந்த ஸ்பேஸ் ஆக்குபை ஆகிருக்கும். கொஞ்சம் ஸ்பேஸும் எங்களுக்கு கிடச்சிருக்கும். லெக்ரூம் நல்லாவே இருந்தது. கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்ததுனால நல்லா இருந்தது. இந்த முன்னாடி இருக்கிற சீட் கொஞ்சம் ஸ்கூப் பண்ணி கொடுத்துருந்ததுனால பின்னாடி நல்ல ஸ்பேசியஸாக இருந்துச்சு. இன்னொன்று ஷோல்டர் ரூம் கண்டிப்பாக பார்க்கணும். 3 பேர் நாங்கள் உட்காந்துருந்தோம். 3 பேர் உட்காந்துருக்கும் போது ஷோல்டர் அவ்வளோ இடுக்கெல்லாம் இல்லை. 3 பேருமே வெயிட்டாக இருந்தால் உட்கார முடியும். இந்த செக்மெண்ட்டில் இருக்க எந்த கார்லையுமே உட்கார முடியாது. 3 பேரும் வெயிட்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் இனோவா கிறிஸ்டா அந்த மாதிரி ஒரு பெரிய கார் தான் போகணும். இல்லை அதுக்கு மேலே வேணால் டாட்டா ஏஸ் அந்த மாதிரி ஒரு கார் எடுத்தால் தான் உண்டு. இப்போ 3 பேருமே வெயிட்டாக இருக்கோம்னா எப்படி உட்கார வாய்ப்பு இல்லை. ஏசி ரீச் பார்த்தோம்னா ஆல்ட்ராஸை கம்பேர் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ஆல்ட்ராஸில் இருக்கக்கூடிய அதே கம்ப்ரஸர் யூனிட் தான் இங்கே பன்ஸ்லையுமே யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஏசி ரீச் கிட்டத்தட்ட 2 காரையும் ஒரே அளவு தான் இருக்குது. ஆனால் ஆல்ட்ராஸ் ஒரு ஹேட்ச்பேக் காருன்றதுனால ஈவனாக ஏசி ரீச் கிடைக்குது. ஆனால் நம்ம பஞ்சில் எப்படின்னா இப்போ 3 பேர் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா நடுவில் இருக்கிறவங்களுக்கு ஏசி ரீச் பெட்டராக கிடைக்குது. நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம சொல்கிறது பேஸ் வேரியண்ட்டான ஸ்மார்ட் வேரியன்ட். அதாவது ரியர் ஏசி வெண்ட் இல்லாத ஸ்மார்ட் வேரியண்ட்டில் தான் சொல்லிகிட்ருக்கோம். ஃப்ரண்ட்டோட ஏசி மட்டும்தான் நம்மளுக்கு பின்னாடி வரப்போகுது. கார்னரில் இருக்க 2 பேருக்கு ஏசி ரீச் ஆகிருக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. ஃபுல் ஏசி ரீச் ஆகிக்காலுமே கார்னரில் இருக்கவங்களுக்கு இல்லை ஏசி ரீச் இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், விண்டோ ஓப்பன் நல்லா இருந்துச்சு. இந்த கிளஸ்ட்ரோஃபோபியா அப்புறம் அந்த மோஷன் சிக்னஸ் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ப்ராப்ளமாக தெரியாது. அதுக்கு அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்குறோன்னா ரியர் டிஃபாகர், அடுத்து ரியர் சார்ஜிங் போர்ட்டு இதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த காரில். ஸோ அதுக்கான பாயிண்ட் 0 தான். சீட் குஷன் அதை பற்றி பேசணும்னா சீட் குஷன் நல்லா சோஃபா மாதிரி இருந்தது பின்னாடி உட்காரதுக்கு. ஆனால் அந்த சீட்டு நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்துச்சு. கொஞ்சம் ஹார்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் என்னென்னா நீங்கள் அதாவது இப்போ சிட்டிக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த சாஃப்ட் சீட்டு அந்த குஷன் இருக்க சீட் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே லாங் ரைடு போகிறீங்கன்னா குஷன் ரொம்ப இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி உள்ளே அமுங்கிடும் சீட்டு. அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு ஸ்டிஃப்னஸாக இருக்கக்கூடிய சீட்டு தான் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது லாங் ரைடுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த காரை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது ஓகே தான். ஓகே, இப்போ இந்த டாடா பஞ்ச் ரியர் சீட் கம்ஃபர்ட்டுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டான இன்க்ரெஸ் எக்ரெஸ் 90 டிகிரி கார் ஓப்பன் ஆகிற காரணத்தினால ஃபுல் மார்க் கொடுத்தாச்சு. அடுத்து வித்துக்கு ஒரு சின்ன குறை இருக்குது. அகலம் ஒரு 3 பேர் உட்காரதுல ஒரு சின்ன குறை இருக்குது அப்படின்றதுனால அதுக்கு பாதி மார்க் 0.5.
லெக் ரூமுக்கு ஃபுல் மார்க் கொடுத்தாச்சு. ஃப்ளாட் ஃப்ளோர் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு. தை சப்போர்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ 0.5 மார்க். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை. ஸோ 0 மார்க். ஏசி ரீட்ஸ் வந்து இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ 0.5 மார்க். விண்டோ ஓப்பன் வந்து நல்லா பெட்டராக பண்ணியிருந்தாங்க. ஃபுல் மார்க். ஹெட்ரெஸ்ட் அண்ட் ஹெட்ரூம், அதாவது ஹெட் சப்போர்ட்டில் ஹெட்ரெஸ்ட் அண்ட் ஹெட்ரூம் 2 இருக்குது. ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிளாக கொடுக்கல, அதனால அதுக்கு ஒரு பாதி மார்க் போயிடுச்சு. ஆனால் ஹெட்ரூம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ 0.5 மார்க். ரியர் டீஃபாகர், ரியர் சார்ஜிங் போர்ட் இதெல்லாம் இல்லாதனால அதுக்கான பாயிண்ட் வந்து எதுவுமே கிடையாது. சீட் குஷனிங்க்கு வந்து 0.5 மார்க். ஃபைனலாக இந்த ரியர் சீட் கம்ஃபர்ட்டுக்கு பஞ்ச் வந்து 10க்கு 6 மார்க் எடுத்திருக்கு. ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து ஹேண்ட்லிங். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பழைய பஞ்சை வந்து நான் ஆல்ரெடி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். பழைய பஞ்சை விட இந்த புது பஞ்சில் வந்து நிறைய விஷயங்கள் டியூன் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்லிங்குமே சூப்பராக இருக்குது. பஞ்ச் வந்து பழைய பஞ்ச் வந்து கண்டிப்பாக பாடி பவுலர் நல்லாவே ஃபீல் ஆச்சு. இப்போ வந்து அந்த ஸ்டெபிலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஸ்டிப் பண்ணியிருக்காங்க. அதனால் பாடி ரோல் ஓருமே நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. இன்னொன்று ஸ்டியரிங் ஃபீட்பேக் பார்த்தோன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டியரிங் அக்யூரசி 100% இருக்குது. அதாவது ரிட்டன் டு சென்டரும் 100% இருக்குது. இது போக அந்த லைட் டு ஹார்டர் ரேஷியோ, நம்ம மெதுவாக போகிறப்போ கொஞ்சம் லைட்டராக ஃபீல் ஆகணும், அதே வந்து கொஞ்சம் ஸ்பீடு கூட கூட அப்படியே ஹார்டராக ஃபீல் ஆகிக்கிட்டே பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸ்டியரிங் வைப்ரேஷன் அப்படின்றது நம்மளோட ரோட் ஃபீட்பேக்கை நல்லா நம்மளுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டியரிங்க்கு எப்பயும் போல் நம்ம ஆல்ட்ராஸில் கொடுத்த மாதிரி அதே ஃபுல் மார்க் வந்து டாட்டா பஞ்சுக்குமே கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம அந்த கிளச்சு கியரோட சாஃப்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து எப்பவும் போல் டாட்டா கார்ஸ் இருக்கிற அளவுக்கு ஹார்டராக தான் இருந்தது. ஆனால் பழைய டாட்டா காரை கம்பேர் பண்ணுறப்போ இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த காரணத்தினால 0.5 மார்க். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஹூண்டாயோட எக்ஸ்டரோ அதெல்லாம் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சமே பாப்பா கத்திட்டாங்க இப்போ. சரி, ஓகே. அடுத்து அதனால அதுக்கு 0.5 மார்க் கொடுத்தாச்சு. இன்னும் அதுக்கு அடுத்த விஷயங்கள் பார்த்தோம்னா நம்ம பிரேக்கிங் ஸ்டெபிலிட்டி அதே ஆல்ட்ராஸில் இருக்கிற மாதிரி இதுலேயுமே பர்ஃபெக்டாக இருக்குது. பிரேக் அடித்தோன்னா ஒரு பாடி ரோல் ஆகாமல் அப்படியே போய் நிற்கிது. அதே மாதிரி பிரேக்குமே நல்லா ஓரளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது, போதுமானதாக இருக்குது. ஸோ பிரேக்கிங்க்கு ஃபுல் மார்க் கொடுத்தாச்சு. அடுத்து பிளைண்ட் ஸ்பாட் பார்த்தோம்னா பிளைண்ட் ஸ்பாட்டை வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ரொம்பலாம் பிளைண்ட் ஸ்பாட் ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியல. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. ஸோ அதில் ஒரு ஃபுல் மார்க் கொடுத்தாச்சு. அப்புறம் டயர் சைஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு R15 டயர் கொடுத்துருக்காங்க. ஆல்ட்ராஸ் பார்த்தோன்னா அதில் வந்து பேஸ் வேரியண்ட்லேயே R16 டயர்லாம் கொடுத்துருந்தாங்க. இதுலேயுமே கொடுத்துருந்துடுவான். அதை கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பாடி ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்துருவான். இப்போ இந்த காரில் வந்து நீங்கள் 100 வரைக்கும் போகிறீங்கன்ற பட்சத்துக்கு பாடி ரோல்லே சுத்தமாக ஃபீல் ஆகலை. ஒரு 120 தாண்டுறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ஒரு சின்ன சின்ன வளைவுகளில் இப்படி திருப்புறப்போ உங்களுக்கு கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது பாடி ரோல். ஸோ அடுத்து சஸ்பென்ஷன் வந்து எப்படிமா இருந்துச்சு? அந்த குழிகள் எல்லாம் வண்டி விட்டு இறங்குறப்போ எப்படி இருந்துச்சு? அது இந்த பிரேக் பள்ளத்தில் மேலே ஏறி இப்படி இறங்கையில் இது நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. சஸ்பென்ஷன் நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. பழைய நம்ம பஞ்சை கம்பேர் பண்ணுறப்போ இதில் சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த யூடியூப்பில் பொருள் வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க, நிறைய அந்த ஆஃப் ரோடெலாம் இது பண்ணுற மாதிரி. அவங்க சொன்னதை ஓரளவுக்கு செஞ்சுருக்காங்க. ஆஃப் ரோடு வண்டிகள் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ஆனால் ஆஃப் ரோடில் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு குழி இருக்கிற லோடுங்களில் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுலேயுமே சஸ்பென்ஷனை நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்துச்சு. ஓகே, ஃபைனலாக ஹேண்ட்லிங்கில் டாட்டா பஞ்ச் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டியரிங் ஃபீட்பேக்கில் 4/4 ஃபுல் மார்க் கொடுத்தாச்சு. பாடி ரோலில் கொஞ்சம் ஃபீல் ஆனதுனால 0.25 மட்டும் கம்மி பண்ணிவிட்டு 0.75. சஸ்பென்ஷன் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. ஒரு ஹை ஸ்பீட்லலாம் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஃபுல் மார்க் கொடுத்தாச்சு. பிரேக்கிங் ஸ்டெபிலிட்டியும் பக்காவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கும் ஃபுல் மார்க். கியர் அண்டு கிளச்சோட ஹார்ட்னஸ் அதுக்கு வந்து 0.5. பிளைண்ட் ஸ்பாட் நல்லா மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கு ஃபுல் மார்க். டயர் சைஸுக்கு 0.75. R15 கொடுத்துருக்காங்க. R16 கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு தாட். அதுக்காக ஒரு 0.25 கம்மி பண்ணியாச்சு. ஃபைனலாக இந்த ஹேண்ட்லிங் டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ட்ராஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா 8/10 8 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. அடுத்தது வந்து சர்வீஸ் வந்து நம்ம ஆல்ட்ராஸில் என்ன பார்த்தோமோ அதே தான் இதுலேயும் சொல்ல போகிறோம். ஏன்னா அதே டாட்டா கம்பெனி தான், அதை அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதே சர்வீஸை தான் நம்மளுக்கும் கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டின்றது நம்ம டாட்டா கிட்ட அவ்வளோ எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஸோ அது வந்து இன்ட்டு தான்.
அதுக்கடுத்து ஒரு டைம் அவங்க சொன்ன டைமுக்கு டெலிவரி பண்ணுறாங்களான்னு கேட்டால் ஒரு சில நேரம் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஆஃப் டைம் வந்து அவங்க பண்ணுறதில்ல அப்படின்றது தான் உண்மை. எங்கள் ஏரியாவில் நாங்கள் இருக்கக்கூடிய மதுரை இந்த சுற்று பகுதிகளில் அவ்வளோக்கு பண்ணல. ஏன்னா நான் டாட்டா கார் தான் கிட்டத்தட்ட வந்து 6 வருஷமாக நான் யூஸ் பண்ணேன் அப்படின்றதுனால இதை வந்து என்னால் தைரியமாக சொல்ல முடியும். நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்டு கம்பேர் பண்ணோன்னா மாருதியோட இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி அது தாராளமாக கிடைக்குது. சர்வீஸ் காஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப இல்லைனாலும் அந்த மாருதியை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் அதிகம் தான். சர்வீஸில் வந்து நம்ம எப்பவும் போல் டாட்டாவுக்கு கொடுத்த அதே பாயிண்ட் தான், 10க்கு 4. அதுக்கடுத்து மைலேஜ், சிட்டி மைலேஜ் பார்த்தோம்னா ஒரு 12 to 14 அளவுக்கு கிடைக்குது. அதுவே ஹைவே மைலேஜ் பார்த்தோம்னா 17, 18 கிடைக்குது. அப்போ ஆவரேஜ் மைலேஜ் நம்ம கம்பேர் பண்ணோம்னா 15 to 7. நம்மளோட ரெக்குயர்மெண்ட் படி ஒரு 15 to 19 அப்படின்றது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஓகே அப்படின்னு பார்த்தோம். அந்த வகையில் 7.5 அவுட் ஆஃப் 10, 7.5 மார்க் வந்து நம்ம மைலேஜுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து சொன்னால் டாட்டாவும் அடிச்சுக்கவே முடியாது. 10 மார்க், ஃபுல்லாக 10 மார்க், வேறு எதுவும் அதில் நம்ம சொல்கிறதுக்கே இல்லை. பில்டு குவாலிட்டி 5 அவுட் ஆஃப் 5, சேஃப்டி ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் 5. ஸோ ஃபுல்லாக 10 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். ரிலேபிள் பார்த்தோம்னா எப்பவும் போல தான். நம்ம ஆல்ட்ராஸ் வீடியோவில் நம்ம ரிலேபிளுக்கு அதே டாட்டா பாண்டு தான் 10க்கு 3 மார்க் தான் கொடுத்துருந்தோம். ஆனால் இங்கே வந்து நம்ம டாட்டா பஞ்சுக்கு வந்து 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாட்டா கார்கள்லேயே ஓரளவுக்கு ரிலேபிளான ஒரு கார் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து டாட்டா பஞ்ச் தான். ஸோ அந்த காரணத்திற்காக டாட்டா பஞ்சுக்கு 5 அவுட் ஆஃப் 10. அதுக்கடுத்து ரீசேல் வேல்யூ பார்க்குறப்போ அதே தான். இப்போ ரீசேல் வந்து டாட்டா வந்து பெருசாக இருக்காது. ஹூண்டாயோ மாருதியோ டொயோட்டோவோ போனீங்கன்னா நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கும். டாட்டா தான் ரீசேல் வேல்யூ இருக்காது. ஆனால் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்குறப்போ டாட்டா வந்து வாங்குறப்பே நம்ம கொஞ்சம் கம்மியான விலையில தான் வாங்குவோம். ஸோ விற்கிறப்போ ஓரளவுக்கு ரீசனபிளாக இது பஞ்சுனா வந்து நல்ல கார் அப்படின்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக விற்றுரும். ஸோ அதனால் இதுக்கு ரீசேல் வேல்யூ வந்து கண்டிப்பாக இருக்குது. அதனால் நம்ம ஆல்ட்ராஸில் கொடுத்த மார்க்கை விட இதுக்கு அதிகமாக தான் கொடுத்துருக்கோம். இப்போ ஆல்ட்ராஸ் போய் பார்த்தோம்னா ரீசேல் வேல்யூ வந்து 4 அவ்வளோதான் கொடுத்துருந்தோம். இப்போ பஞ்சுக்கு வந்து 6.5. ஓகே, ஓகே. இப்போ வந்து நம்ம கடைசியாக இந்த வீடியோவோட ஃபைனை தான் பார்க்குறோன்னா ரியர் சீட் கம்ஃபர்ட்டில் வந்து டாட்டா பஞ்சுக்கு வந்து 6 மார்க், ஹேண்ட்லிங்கில் 8 மார்க், சர்வீஸில் 4, மைலேஜில் 7.5, சேஃப்டியில் 10 அவுட் ஆஃப் 10, ரிலேபிளில் 5, ரீசேல் வேல்யூவில் வந்து 6.5. ஓகே, ஃபைனலாக பஞ்ச் வந்து நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கு 100க்குன்னு பார்த்தோன்னா 61 மார்க் வந்து 100க்கு ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இந்த மைக்ரோ எஸ்யூவி கேட்டகரியில் இருக்கக்கூடிய மற்ற கார்களான எக்ஸ்டர், சிட்ரியான் C3 அது எல்லாமே டெஸ்ட் ட்ரைவுக்காக அப்ளை பண்ணியிருக்கோம். வீட்டுக்கு வந்ததுமே அதையுமே நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அதோட வீடியோவையும் கவர் பண்ணிடலாம். இப்போது நாங்கள் வந்து 6 இயர்ஸாக ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கோம். ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடான எல்லா ஈவெண்ட்டுமே கவர் பண்ணிகிட்ருக்கோம். மாடல் ஷூட், பர்த்டே ஷூட், அப்புறம் உள்ளது மெட்டர்னிட்டி, பேபி ஷவர், வெட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எங்களை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். பாய் சப்ராலை. பாய் சொல்லுங்க. என்னப்பா இப்போ வந்து என் பிள்ளை கூப்பிட்றதுனால இமீடியட்டாக இந்த வீடியோ ஒன்று நிறுத்திடுவோம். ஆனால் அப்ராக்சிமேட்டாக நாங்கள் இல்லை எப்படி சொல்லுவோம், அடியேழு என்னது அக்யூரேட்டாக கட் பண்ணா அப்புறட்டா கட்